சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, எனக்கு எதிர்க்கே ஒருத்தன் சொல்கிறான் என்னன்ட்டு. போகும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, வேலைக்கு போகிறாங்க புதுசாக, இவர் பெரிய ஞானி, இவர் 30 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சொல்கிறாரு, போகும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அதை செய் இதை செய்யணுவானுங்க, எனக்கு தெரியாதுன்ற நீ பேசாமல். ஏன்னா எல்லாத்தையும், ஏன்னா உன் திறமையான பையன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன் வேலை பலு அதிகமாகிடும். நான் சொல்கிறேன், ரொம்ப சாமர்த்தியமாக இருந்துக்கணும் உலகத்தில். ஞானி கத்துறாரு, ரொம்ப சாமர்த்தியமாக இருந்துக்கணும் உலகத்தில். என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க. கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. ஓட்ட தெரியும்ண்ணா. ஏன்னா அப்புறம் அங்கே போயிட்டு வானுவா, இங்கே போயிட்டு வரோம், தெரியாதுன்று. மினிமம் உன் வேலை என்ன சொல்கிறேன், அதை மட்டும் செய், வேலைன்னா செய்யாது. நிச்சயமாக பிச்சைக்காரனாக தான் இருப்பாங்க, வேற ஒன்றும் முடியாது. ஹலோ, என்ன ஒரு புத்தி பாருங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? வேலைக்கு போகும்போதே என்னால் முடியாததை கொடுத்தா கூட கர்த்தர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொல்லியிருக்காரு. நான் கடவுளுடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன். நான் ஒரு குட்டி சிருஷ்டிகன். என்னால செய்ய முடியாத செஞ்சு காட்ட முடியும். ஒன்றுமில்லாமல் இருந்து உன்னை கொண்டாட முடியும். நத்திங்க கொடுத்தா சம்திங் ஆக்கி காமிப்பேன் நான். ஏன்னா என் தேவன் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவன் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப என்னால செய்ய முடியலனா கூட கொடுப்பா, நான் பார்க்குறேன் இதை அப்படின்னு வாங்கிக்கிட்டு போய் கதவு முட்டுக்கு வர ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உதவி செய்யும், இங்கே கொண்டாந்து இருக்கிறீங்க, இங்கே வச்சிருக்க, செய்ய சொல்கிறான். ஒருவேளை கடவுள் கொடுக்குற வாய்ப்பாக இருக்கலாம் அது.